குட் மார்னிங் எல்லாத்துக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கிளாஸில் இந்திய சுதந்திர போராட்டத்தோட முக்கியமான கட்டம், அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து பார்த்தோம். சரிங்களா? அதைத் தொடர்ந்து நம்ம இந்த ராயல் இந்திய கப்பற்படை கழகம் வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்து என்னென்ன விஷயங்கள் வந்து நடந்தது அப்படிங்கிறத இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. ஸோ ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா, ராஜாஜி திட்டம். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா சிஆர் திட்டம் சொல்லுவோம், அல்லது சிஆர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எந்த வருஷம்னா 1944. சரிங்களா? ஸோ சிஆர் திட்டம்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ராஜாஜி வந்து ராஜாஜி வந்து என்ன பண்ணுவார், ராஜாஜியும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜின்னா வந்து என்ன பண்ணா தனிநாடு கோரிக்கைக்கு வந்து முக்கியமா வந்து பேசிட்டு இருப்பார். சரிங்களா? அப்ப வந்து தனிநாடு கோரிக்கை வேணாம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸை சேர்ந்தவர்கள் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்ப வந்து ஜின்னா வந்து ராஜாஜி வந்து ஜின்னாட்ட போய் சொல்லும் பொழுது, நம்ம வந்து தனிநாடு கோரிக்கை வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, ஜின்னா வந்து என்ன சொல்லுவாருன்னா, தனிநாடு கோரிக்கை வேணாம்னு சொல்றதெல்லாம் சரிதான், இந்து முஸ்லீமோட ஒற்றுமைக்கு உடன்பாட்டுக்கு நீங்க ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவாருன்னா, ஜின்னா வந்து ராஜாஜிட்ட சொல்லுவார். அதை பேஸ் பண்ணி ராஜாஜி கொண்டு வர திட்டம் தான் இந்த சிஆர் திட்டம். சரிங்களா? இந்துக்களும் முஸ்லீம்களும் தனித்தனி நாடுகளா பிரிக்க வேணாம், பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடை வந்து பிரிக்க வேணாம், அதுக்கு அந்த மாதிரி வந்து இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி ராஜாஜி போய் ஜின்னாட்ட சொல்லும் பொழுது, ஜின்னா வந்து தன்னாடி கோரிக்கையை பத்தி அப்புறம் பேசிக்கலாம், இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி ஜின்னா வந்து ராஜாஜிட்ட சொல்லுவாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி ராஜாஜி கொண்டு வர திட்டம் தான் சிஆர் திட்டம். சரிங்களா? ஸோ அது என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே. ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்து முஸ்லீம் உடன்பாட்டுக்கு அல்லது ஒற்றுமைக்கு விவாதித்துவிட்டு பின்னர் தன்னை வந்து குறை கூறட்டும் அப்படின்னு யார் சொல்றாருன்னா, ஜின்னா வந்து ராஜாஜிட்ட சொல்றாரு. சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ராஜாஜி திட்டம் கொண்டு வரப்படுது. சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி ராஜாஜி வந்து காந்தியை சந்தித்து இந்த சிஆர் திட்டம் பத்தி சொல்றாரு அவர்கிட்ட, காந்திட்ட. அதை காந்தி ஏற்றுக்கொண்டது, அவர் வந்து காந்தி வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறார். சரிங்களா? காந்தி வந்து ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ராஜாஜி திட்டத்துல இடம்பெற்ற முக்கிய அம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் பிரிவினைக்கு அல்லது தனிநாடு கோரிக்கைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ராஜாஜி கொண்டு வந்திருக்கிற திட்டம். அதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா, பாகிஸ்தான்ல அதாவது இஸ்லாமியர் மக்கள் வந்து பெரும்பான்மையா இருக்கிற அந்த மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அங்க வந்து வயது வந்தவர்களை வச்சு ஒரு வாக்கெடுப்பு நடத்தி, அதுக்கப்புறம்
தனிநாடு கோரிக்கையை பத்தி பேசலாம். நீங்களா தலைவர்கள் வந்து எதுவும் முடிவு பண்ண வேண்டாம். அங்க இருக்க மக்கள் வந்து முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ராஜாஜி சொல்றாரு. ஸோ அது வந்து ஒரு முக்கிய அம்சமா இருக்கு. சரிங்களா? முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மை கொண்ட மாவட்டத்துல வயது முறை கொண்டு வாக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் இந்த வாக்கெடுப்பின் மூலம் பிரிவினை உறுதி செய்யப்பட்டுருச்சு அப்படின்னா பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் பொதுவா இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் என்ன பண்ணலாம்னா பொதுவா வச்சுக்கலாம். மீதி எல்லாம் தனித்தனியா சரிங்களா? பொதுவா வச்சுட்டு மீதி மட்டும் தனித்தனியா இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த எல்லையில பார்டர்ல இருக்க மாவட்டங்கள் வந்து எந்த ஒரு நாட்டு கூடயும் இணைஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. சரிங்களா? எல்லை மாவட்டங்கள் ஏதேனும் ஒரு நாட்டுல இணைந்து கொள்ளலாம் சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போனாங்களா? ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணி அது என்னன்னு பார்த்துக்கோங்க. நம்ம இந்த வீடியோவும் இந்த நோட்ஸும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? சும்மா ஹிங்ஸ் மாதிரி அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து யூடியூப்ல போடுவோம். ஓகே நெக்ஸ்ட். ஸோ இதுதான் வந்து அவர் முக்கியமான அந்த அம்சங்கள் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த வந்து காந்தியோட சம்மதத்தை பெற்று சரிங்களா? காந்திகிட்ட சம்மதம் வாங்கி 1944 ஏப்ரல் மாதம் ஜின்னாவோடு சந்தித்து அவரிடம் விவாதித்தார். யாரு? ராஜாஜி. சரிங்களா? ஆனா ஜின்னா வந்து இதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்தார். சரிங்களா? ஜின்னாவை பொறுத்த வரைக்கும் அதை என்ன பண்ணிட்டாரு? நிராகரிச்சிட்டாரு. ஸோ இந்த சிஆர் திட்டம் பொறுத்த வரைக்கும் ஜின்னாவை வந்து முக்கியமான ஒரு தலைவராக கருதி அவர்கிட்ட இந்த டிஸ்கஸ் பண்ணதுனால இந்த திட்டத்தினால பெருசா எந்த ஒரு முன்னேற்றம் அடையல. ஆனா ஜின்னாவோட செல்வாக்கு மட்டும்தான் இது வந்து அதிகப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் நமக்கு அது தேவையில்ல. ஸோ சிஆர் திட்டம் எந்த வருஷம் யார் கொண்டு வந்தா, குரூப் 4 லெவல்ல சொல்றேன். சிஆர் திட்டம் எந்த வருஷம் யார் கொண்டு வந்தா, அது வந்து எதை பத்தி பேசுச்சு? சரிங்களா? சிஆர் திட்டம் வந்து எதை பத்தி முக்கியமா சொல்லுது அப்படிங்கிறதா. சரிங்களா? தனிநாடு கோரிக்கை வந்து வேண்டாம் அப்படிங்கிற விஷயங்களுக்காக ஜின்னா கொண்டு வந்த திட்டம் தான் சரி. ராஜாஜி கொண்டு வந்த திட்டம் தான் சிஆர் திட்டம்.
ஓகே, அடுத்தது ஜின்னாவும் காந்தியும் சந்திப்பு. எந்த வருஷம்னா 1944. சரிங்களா? அதாவது சிஆர் திட்டத்தை வந்து ஜின்னா வந்து நிராகரிக்கிறாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி காந்தி அண்டு ஜின்னா ரெண்டு பேரும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. சரிங்களா? இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க வைக்கிறதுக்காக காந்தி வந்து அவர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. பட் ஆனால் அதுவும் தோல்வியில தான் முடியுது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் காந்தி வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு ஜின்னாவுக்கு. சரிங்களா? இந்த மாதிரி நான் உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதை பேஸ் பண்ணி ஜின்னா வந்து என்னோட வீட்டில் வந்து நீங்க சந்திங்க என்ன அப்படின்னு சொல்லி அவரு பதில் கடிதம் போடுறாரு. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ஸோ அந்த சந்திப்புல சிஆர் திட்டத்தை அடிப்படையாக கொண்டதை இருவரும் விவாதிக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. ஜின்னா வந்து தனிநாடு கோரிக்கையில அவர் வந்து உறுதியா இருக்காரு. சரிங்களா? ஸோ அதனால இந்த காந்தி ஜின்னா சந்திப்பும் தோல்வியில தான் முடிந்தது அப்படிங்கிறதா இதுல. சரிங்களா? உங்களுக்கு தேவை இது வந்து தோல்வியில தான் முடிந்தது அப்படிங்கிறது ஒண்ணு. இந்த சந்திப்பு. சரிங்களா? ரெண்டாவது இந்த சந்திப்பின் பொழுது காந்தி வந்து ஜின்னாவை எவ்வாறு அழைத்தார்னு பார்த்தீங்கன்னா காயிதே அசாம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. அப்படின்னா மேன்மை மிக்க தலைவர்னு அர்த்தம். அதே மாதிரி ஜின்னா வந்து காந்தியை மகாத்மா அப்படின்னு அழைக்கிறார். சரிங்களா? ஸோ இதுதான் ஜின்னா காந்தி சந்திப்புல நடந்த விஷயங்கள். ஓகே, அடுத்தது ஹெட்டிங் வந்து வேவல் திட்டம் 1945. சரிங்களா? ஸோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா சிம்லா மாநாடுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேரும் சிம்லா மாநாடு. ஸோ ஏன்னா அந்த வேவல் கொண்டு வந்த திட்டம் வந்து சிம்லா நடந்ததுனால அந்த சிம்லா மாநாடுன்ற சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ சிம்லா மாநாடு அல்லது வேவல் திட்டம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி ஜின்னா சந்திப்பு தோல்வியில முடிஞ்சது. ராஜாஜி திட்டமும் தோல்வியில முடிஞ்சது. அதாவது இருநாடு கோரிக்கை விஷயங்கள்ல ஜின்னா வந்து உறுதியா இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால வைஸ்ராய் வேவல் பார்த்தீங்கன்னா அங்க லண்டன்ல போய் அங்க பேச்சுவார்த்தை நடத்துறாரு. சரிங்களா? இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லண்டன்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் வானொலியில 1945ல ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடுறாரு. சரிங்களா? அந்த அறிவிப்பை தான் நம்ம வேவல் திட்டம் சொல்றோம். சரிங்களா? அந்த அறிவிப்புல என்ன முக்கியமா சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மாநாடு வந்து சிம்லால வந்து நடத்தலாம். ஜூன் மாசம் சிம்லால வந்து ஒரு மாநாடு வந்து நடத்தலாம். அதன் அடிப்படையில என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து விவாதிங்க. இரு தலைவர் இரு ஜின்னா அண்டு முஸ்லீம் தலைவர்களும் காங்கிரஸ் தலைவர்களும் வந்து விவாதிங்க. ஸோ அந்த விவாதத்தின் அடிப்படையில அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த இதுலயும் பார்த்தீங்கன்னா நிறைய குளறுபடியாகி அதுவும் பார்த்தீங்கன்னா தோல்வியில தான் முடியுது. சரிங்களா? அதை பத்தி நம்ம இதுல பார்க்கலாம். சரிங்களா? வேவல் திட்டத்தை. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேவல் திட்டம் 1945 சொல்லிட்டேன். ஸோ யார் கொண்டு வரனா வைஸ்ராய் வேவல் தான் கொண்டு வருவாரு. வேவல் வந்து கொண்டு வந்திருக்காரு. சரிங்களா? அதனால சொல்றாரு. ஸோ 1945ல வானொலி அறிவிப்பு வந்து விடுறாரு. சரிங்களா? அறிவிப்பு 1945 என்ன சொல்றாரு ஜூலைல சிம்லால ஒரு மாநாடு நடத்தலாம்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ வேவல் திட்டத்தில் என்னென்ன முக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா
இந்த இரு நாடு கோரிக்கை வேணாம் சரிங்களா. அதே மாதிரி 2 பேரும் ஒத்து போய் ஒண்ணா இருந்துட்டு உங்களுக்கான அந்த விஷயங்களை வந்து நீங்க வந்து பகிர்ந்து கொள்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதில் இன்னொரு விஷயம் இருந்துச்சு. அது என்னன்னா ஜாதி இந்துக்கள் இருந்துச்சு. அந்த வார்த்தையை வந்து காந்தியடிகள் கடுமையாக எதிர்த்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. என்ன சாதி இந்துக்கள் அப்படிங்கிற வார்த்தையை காந்தி எதிர்த்தார். சரிங்களா. ஓகே. காங்கிரஸுக்கும் முஸ்லீமுக்கும் உள்ள சமவிகிதம் வந்து இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையேயான சமவிகிதம் ஆகாது அப்படிங்கிறதையும் காந்தி வந்து சொல்றாரு சரிங்களா. அதனால் ஜின்னா வந்து ஏற்கல புதிய ஆட்சிக்குழு அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல இந்து உறுப்பினர்கள் மட்டுமே நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. முஸ்லீம் உறுப்பினர்களை முஸ்லீம் லீக் தான் நியமிக்கணும். அதாவது ஜின்னா என்ன சொல்றாருன்னா, அதாவது முஸ்லீம் உறுப்பினர்களை முஸ்லீம் லீக் தான் நியமிக்கணும். அதே மாதிரி இந்து உறுப்பினர்களை காங்கிரஸ் நியமிக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா சொல்றாரு. ஸோ அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ்ல பார்த்தீங்கன்னா இந்துக்களும் இருக்காங்க, முஸ்லீம்களும் இருக்காங்க சரிங்களா. ஆனால் அங்கே இருக்க முஸ்லீம்களை வந்து நீங்கள் நியமிக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஜின்னா வந்து சொல்றாரு. அதை வந்து ஏற்றுக்க மறுக்கிறாங்க சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் வந்து யாருக்கு சொல்கிறோமோ அவங்கள வந்து அப்படியே ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது ஜின்னா வந்து கோரிக்கை வைக்கிறாங்க சரிங்களா. ஸோ இதனால இதுவும் வந்து தோல்வியில தான் கிட்டத்தட்ட முடியுது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஜின்னா வந்து என்ன சொல்றாருன்னா இந்த கோரிக்கை வந்து ஏற்கலைன்னா நான் மாநாட்டை வந்து புறக்கணிக்கிறேன் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிடுறாரு. அதனால வேவல் வந்து என்ன பண்றாருன்னா அவங்க கொடுக்குறாங்க இந்த லிஸ்ட்லாம் வேணும்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இந்த லிஸ்ட்ல இருக்க பேர்லாம் வந்து நீங்க வந்து நியமிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா வேவல் வந்து யாரெல்லாம் நான் நியமிக்க போறேன் அப்படிங்கிறத சொல்லாமையே அந்த மாநாடு முடியுது. அதனால சிம்லா மாநாடு அல்லது வேவல் திட்டம் இது தோல்வியில முடியுதுன்னு சொல்றாங்க. தோல்வியில முடியுது சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் சிம்லா மாநாடு முடிந்ததுக்கு அப்புறம் இங்கிலாந்தின் பிரதமராக யார் வரான்னா கிளமெண்ட் அட்லி. கிளமெண்ட் அட்லி வராரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெத்திக் லாரன்ஸ் வந்து இந்திய விவகார செயலராக நியமிக்கிறாங்க. சரிங்களா. ஸோ இவங்க 2 பேருமே அதாவது கிளமெண்ட் அட்லியும் லாரன்ஸ் பெத்திக் லாரன்ஸ் 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவோட சீக்கிரமாக விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. ஸோ இதனால உடனே வந்து தேர்தலை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் 1945 தேர்தல் நடக்குது சரிங்களா. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 7 மாநிலங்களில் அல்லது மாகாணம் சரிங்களா வெற்றி பெற்றாங்க. யாரு? காங்கிரஸ். ஸோ அந்த மாதிரி மறுபடியும் வந்து காங்கிரஸ் வந்து முக்கியமான ஒரு
கட்சியாக அமைந்து ஆட்சி அமைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து 1945ல அந்த சிம்லா மாநாடு அல்லது வேவல் திட்டம் அதையொட்டி நடந்த விஷயங்கள். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது அமைச்சரவை தூதுக்குழுன்னு சொல்லிட்டு 1946 அது என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 46 சரிங்களா? ஸோ அமைச்சரவை தூதுக்குழுனா யாருன்னா இந்தியா வந்து சுதந்திரம் வந்து பெறணும், அதுக்கு அவங்க வந்து அரசியலமைப்பு வந்து உருவாக்கணும். சரிங்களா? அந்த அரசியலமைப்பை பேஸ் பண்ணி அவங்க வந்து தங்களுடைய ஆட்சி அதிகாரங்களை வந்து மாற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கிலாந்து வந்து விரும்புறாங்க. அதன் அடிப்படையில அந்த அமைச்சரவை தூதுக்குழு வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து நீங்க வந்து ஒரு அரசியலமைப்பை வந்து உருவாக்குங்க அப்படிங்கிறதுக்காக வராங்க. சரிங்களா? அந்த அமைச்சரவை தூதுக்குழுனா ஏன் அமைச்சரவை தூதுக்குழுனா இங்கிலாந்துல இருந்து அமைச்சர்கள் வந்து 3 பேர் வராங்க. ஸோ அதனால இது வந்து அமைச்சரவை தூதுக்குழுன்னு சொல்றோம். சரிங்களா? யாராருன்னு பார்த்தீங்கன்னா ஏவி அலெக்சாண்டர், இந்த பெத்திக் லாரன்ஸ், அதுக்கப்புறம் சர் ஸ்ட்ராபோர்ட் கிரிப்ஸ். சரிங்களா? இவங்க 3 பேரும். பெத்திக் லாரன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்த முன்னாடி வாரிசுலரா இருந்தாரு. ஸோ அவங்களும் அதுக்கப்புறம் ஏவி அலெக்சாண்டர், அதுக்கப்புறம் ஸ்ட்ராபோர்ட் கிப்ஸ். சரிங்களா? அதுல தலைவரா இருந்தவர் பார்த்தீங்கன்னா பெத்திக் லாரன்ஸ் வந்து தலைவரா இருந்திருப்பாரு. ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாருன்னா இந்த தேர்தல் நடத்தியாச்சு, உங்க பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கான அரசியல் சாசனத்தை வந்து நீங்க உருவாக்குங்க அப்படிங்கிற அந்த முன்மொழிவு வந்து அவங்க கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா வந்து இதுக்கு ஒப்புதல் கொடுக்குறாரு. காங்கிரஸும் பார்த்தீங்கன்னா இந்த முன்மொழிவு வந்து ஏத்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் தேர்தல் வந்து நம்ம சொன்னோம்ல, தேர்தல் வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி தேர்தல் வைக்கிறாங்க. எதுக்காகனா இந்த அமைச்சரவை அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்குறதுக்காக தேர்தல் வந்து நடத்துறாங்க. ஸோ அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சரிங்களா? அது என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அமைச்சரவை தூதுக்குழுனா என்ன அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? 2ஆம் உலகப் போர் முடிஞ்சிருது. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்காக அதே மாதிரி அவங்களோட அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு ஒரு முன்மொழிவை கொடுக்கறதுக்காக இவங்க வராங்க. யார் யார் வராங்க? சார் ஸ்ட்ராபோர்ட் கிரிப்ஸ், அதுக்கப்புறம் ஏவி அலெக்சாண்டர். இதெல்லாம் கொஸ்டின் பார்ட். இதெல்லாம் சரிங்களா? யார் யார் வந்திருக்காங்க? ஏவி அலெக்சாண்டர், அதுக்கப்புறம் பெத்திக் லாரன்ஸ். இவர் தான் வந்து தலைவராக இருந்திருப்பார் இந்த தூதுக்குழுவோட. சரிங்களா? ஸோ 1946 இந்தியாவுக்கு வராங்க. ஸோ இவங்க தேர்தல் நடத்தி அதன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு சுதந்திர இந்தியாவுக்கான அரசியல் சாசனத்தை உருவாக்க ஒரு முன்மொழிவை தராங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து ஜின்னா காங்கிரஸ் ரெண்டுமே ஒப்புக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதுக்கப்புறம் ஜின்னாவும் காங்கிரஸ் ஒத்துட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பிரச்சனை வெடிக்குது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழு இருக்கும். சரிங்களா? இந்த இதெல்லாம் உருவாக்குறதுக்கு அந்த இடைக்கால குழு போடுவாங்க. அந்த இடைக்கால குழுவில் ஒரு முஸ்லீம், அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாகிர் ஹுசைன். ஜாகிர் ஹுசைனை வந்து காங்கிரஸ் வந்து நியமிக்கிறாங்க. ஆனால் ஆல்ரெடி முஸ்லீமை வந்து நாங்கள் தான் நியமிப்போம்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருந்தா? ஜின்னா வந்து சொல்லியிருப்பாரு. அதையும் மீறி காங்கிரஸ் வந்து ஜாகிர் ஹுசைனை வந்து நியமிச்சதுனால மறுபடியும் பிரச்சனை கிளம்புது. அதுக்கு வந்து முஸ்லீம் லீக் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ அதனால் நாங்கள் சட்டசபையில் பங்கேற்கப்போ மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நேரு வந்து கலந்தாலோசிக்கிறாரு அவங்க கூட போய். சரிங்களா? அதுக்கப்புறம் தேசிய அரசோட இடைக்கால அரசோட 12 உறுப்பினர்கள் பெயர்கள் வந்து அறிவிக்கப்படுது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் இல்லை, குரூப் 4க்கு தேவையில்லை. சரிங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க என்ன நடந்துச்சுன்ட்டு. நேரு வந்து ஒரு 12 உறுப்பினர்கள் பேரை வந்து நியமிக்கிறாங்க. அதில் நிறைய அதில் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத், ராஜாஜி, அசப் அலி, அதுக்கப்புறம்
ஜான் மாதாய், சர்தார் பல்தேவ் சிங், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா. இதெல்லாம் ஒரு 12 பேர் வந்து இருக்காங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்ட இடத்துல காங்கிரஸ் வந்து யாரு, அசப் அலி, அதுக்கப்புறம் ஷாபத் அகமது கான் மற்றும் சையது அலி இவங்களை வந்து நியமிக்கிறாங்க சரிங்களா. இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையாகுது. ஓகே, அதை பார்க்கலாங்க சரிங்களா. இங்கே கடைசியாக அதை ஒன்று நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி அமைக்கப்பட்ட அந்த இடைக்கால அரசாங்கத்தை தற்காலிக தேசிய அரசாங்கம் என அழைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டாபி சீதாராமையா சரிங்களா. ஆக்சுவலாக அது என்னன்னா இங்கிலீஷில் ப்ரொவிஷனல் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பட்டாபி ராமையா சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ முக்கியமாக இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இது முக்கியம், யார் யார் வந்தாங்க அப்படின்ட்டு என்ன விஷயத்துக்காக வந்தாங்க அப்படிங்கிறது முக்கியம் சரிங்களா. அது தொடர்ந்து நிறைய நடந்திருக்கும், அதெல்லாம் நமக்கு குரூப் 4 எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல தேவையில்லை சரிங்களா. ஓகே, அடுத்தது நேரடி நடவடிக்கை நாள் 1946 ஆகஸ்ட் 16. ரொம்ப ரொம்ப முக்கியமான தேதி, கொஸ்டின்லாம் கேட்க சான்சஸ் இருக்கு சரிங்களா. ஸோ அந்த நேரடி நடவடிக்கை நாள்னா என்னன்னா, காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் உறுப்பினர்கள் வந்து நியமிச்சாங்களா, நான் சொன்னேன் ரெண்டு பேர் ஆல்ரெடி, ஜாகிர் ஹுசைன் அதுக்கப்புறம் அசப் அலி, இவங்களை அந்த மாதிரி 2-3 பேர்த்த வந்து நியமிச்சிருந்தாங்க. ஸோ இதை வந்து கண்டிச்சதை, அதாவது முஸ்லீம் தலைவர்களை வந்து காங்கிரஸ் வந்து முஸ்லீமை வந்து நியமிச்சதை கண்டிச்சு முஸ்லீம் லீக்கால் கொண்டு வரப்பட்டதான் இந்த நேரடி நடவடிக்கை நாள் சரிங்களா. ஓகே, ஸோ அந்த நேரடி நடவடிக்கை நாள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்ன ரீசன் எழுதிக்கோங்க. காங்கிரஸ் வந்து முஸ்லீம் உறுப்பினர்களை கண்டித்து 1946 ஆகஸ்ட் 16 நேரடி நடவடிக்கை செயல்ல இறங்க இஸ்லாமியர்களுக்கு அறைகூவல் விடுக்கப்பட்டது சரிங்களா. இஸ்லாமியர்களுக்கு அறைகூவல் விடுக்கப்பட்டது சரிங்களா. ஸோ இதனால அந்த டைம்ல இந்த மாதிரி அறைகூவல் விடுத்ததுனால கலவரங்கள் வந்து நடக்குது. டெல்லி, கல்கத்தா போன்ற இடங்கள் வந்து கலவரங்கள் வந்து வெடிச்சது. ஸோ அதுக்கப்புறம் டெல்லியில பார்த்தீங்கன்னா நிறைய இஸ்லாமியர்கள் வந்து வீடுகளை இழந்து தற்காலிக முகாம்களை வந்து தங்க வச்சாங்க சரிங்களா. டெல்லி போய் காந்தியடிகள் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது இஸ்லாமியர்களும் இந்தியர்களே, அதனால அவர்களை பாதுகாப்பது இந்திய அரசின் பொறுப்பு அப்படின்னு வலியுறுத்தி அரசாங்கத்திற்கு சொல்லி அவங்களுக்கும் வந்து உணவுப் பொருட்கள், கழிவறை வசதிகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு காந்தியடிகள் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு. வேவல் பிரபு பேச்சுவார்த்தையும் வந்து தொடர்ந்து வந்து முஸ்லீம் லீக் வந்து அவரது அழைப்பை வந்து ஏற்றாலும் ஜின்னா வந்து அமைச்சரவையில் பங்கேற்க நான் வரலன்னு சொல்லிட்டாரு சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இடைக்கால அரசாங்கம் வந்து மறுசீரமைக்கப்படுறாங்க.
சரிங்களா? அந்த மாதிரி நடந்து இந்த நேர் நடவடிக்கைனால முக்கியமா இதுதான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸோ இந்த மாதிரி கலவரங்கள் நடக்குது. கலவரங்கள் நடந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை போகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் இடைக்கால அரசாங்கம் வந்து மாற்றியமைக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டே இருக்கிறத பார்த்துட்டு 1947 மார்ச் மாதம் 22ஆம் தேதி வேவல் பிரபு வந்து திரும்ப வர வச்சுட்டாங்க அவங்க. சரிங்களா? இங்கிலாந்துக்கு வந்து திரும்ப பெறப்பட்டாங்க அல்லது பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். சரிங்களா? ஸோ அவருடைய பதவிக்கு யார் வராங்க அப்படின்னா மவுண்ட் பேட்டன் வராரு. மவுண்ட் பேட்டன் வந்து நியமனம் செய்கிறாரு. இவர் தான் இந்திய விடுதலைக்கான முக்கியமான விஷயங்கள் வந்து செய்வார். சரிங்களா? ஸோ அடுத்தது நமக்கு மவுண்ட் பேட்டன் திட்டம். ஸோ எப்போனா 1947. ஸோ மவுண்ட் பேட்டன் வந்து இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்து ஜின்னா, காந்தி, நேரு இவங்களெல்லாம் சந்திச்சு பேசுறாரு. பேசினதுக்கப்புறம் பாகிஸ்தான் கோரிக்கையிலிருந்து ஜின்னா கொஞ்சம் கூட பின்வாங்குற மாதிரி இல்லை. கண்டிப்பா எங்களுக்கு பாகிஸ்தான் நாடு வேணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறாரு ஜின்னா. சரிங்களா? அதே மாதிரி நாட்டோட பிரிவினை தேவையான தீமை அப்படின்னு நேரு வந்து ஏற்றுக்கொள்றாரு. சரிங்களா? பட் ஆனா இந்த ஆசாத் போன்ற தலைவர்கள்லாம் வந்து இது வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. பட் அதுக்கப்புறம் தலைவர்களோட சந்தித்து பேசி பின்னர் ஒரு திட்டத்தை வந்து மவுண்ட் பேட்டன் தயாரிக்கிறாரு. அந்த திட்டத்தை அது பேர் ஆக்சுவலா அமைச்சரவை தூதுக்குழு வந்தாங்க பார்த்தீங்களா? அந்த அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தை சார்ந்தே இருந்தது. சரிங்களா? இதனை வந்து மறுபடியும் நேரு வந்து நிராகரிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் யாரு மவுண்ட் பேட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு சீர்திருத்த கமிஷன் வந்து போடுறாரு. சரிங்களா? ரிஃபார்ம் கமிட்டி வந்து போட்டு அந்த கமிட்டி பேஸ் பண்ணி ஒரு திட்டத்தையும் தயாரிக்கிறாரு. சரிங்களா? இந்த திட்டத்தை வந்து யாரு மவுண்ட் பேட்டன் வந்து வானொலி மூலியமா அறிவிக்கிறாரு. அந்த அறிவிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மவுண்ட் பேட்டன் திட்டம் அல்லது இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஜூன் 3ஆம் நாள் திட்டம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஜூன் 3ஆம் நாள் அறிவிக்கப்பட்டதுனால இதுக்கு மவுண்ட் பேட்டன் திட்டம் அல்லது ஜூன் 3ஆம் நாள் திட்டம் சொல்றாங்க. ஸோ இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்திய விடுதலை, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என்ற 2 நாடுகள் பிரிக்கப்பட்டு இந்திய விடுதலை வழங்கப்பட்டது. சரிங்களா? அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் தான் இந்த மவுண்ட் பேட்டன் திட்டம் அல்லது ஜூன் 3ஆம் நாள் திட்டம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, நம்ம என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். சரிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மவுண்ட் பேட்டன் பதவி ஏற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் யாரு ஜின்னா, காந்தி, நேரு போன்ற தலைவர்களாம் இவர் சந்தித்து பேசுறாரு. ஜின்னா வந்து தனிநாடு கோரிக்கையில உறுதியா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நேரு என்ன சொல்றாருன்னா நாட்டு பிரிவினை தேவையான தீமை அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்றாரு. அதாவது பிரிவினை வந்து வேணும், பட் அது ஒரு தீமை தான் அப்படிங்கிறதை அவர் ஏற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் தலைவர்கள்ட்ட கலந்து ஆலோசித்து மவுண்ட் பேட்டன் வந்து ஒரு திட்டத்தை வந்து வெளியிடுறாரு. ஆக்சுவலாக அது அமைச்சரவை தூதுக்குழுவோட திட்டத்தை சார்ந்திருக்கனால அது எல்லாரும் நிராகரிச்சுறாங்க. மறுபடியும் ஒரு சீர்திருத்த கமிஷன் ரிஃபார்ம் கமிஷன் வந்து போடுறாங்க. இதோட தலைவராக யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விபி மேனன். சரிங்களா? தலைவராக விபி மேனன் வச்சு ஒரு கமிஷன் போடுறாங்க. அதை பேஸ் பண்ணி மவுண்ட் பேட்டன் என்ன பண்றாருன்னா ஒரு திட்டத்தை தயாரிக்கிறார்.
சரிங்களா? அதை வந்து அந்த திட்டத்தை 1947 ஜூன் 3ஆம் நாள் வானொலியில் அறிவிக்கிறார். யாரு? மவுண்ட் பேட்டன். மவுண்ட் பேட்டன் வந்து அறிவிச்சிடுறாரு. ஓகேங்களா? ஸோ அறிவிச்சிட்டாரு. ஸோ இதே தான் நம்ம தான் ஜூன் 3ஆம் நாள் திட்டம் சொல்கிறோம். சரிங்களா? இதே தான் நம்ம ஜூன் 3ஆம் நாள் திட்டம் சொல்கிறோம். ஸோ இந்த திட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் என இரு தன்னாட்சி நாடுகள் பிரிக்கப்படும் சொல்கிறாங்க. ஸோ அங்கே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியா மற்றும் ஒருங்கிணைந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சிற்றரசுகள் வந்து இருந்தது. அந்த சிற்றரசுகள் வந்து நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் இணைந்துக்கலாம் அல்லது தனியாகவும் செயல்படலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. சரிங்களா? அடுத்த பேஜ் போகலாம். சிற்றரசுகள் இந்தியா அல்லது பாகிஸ்தான் அப்படிங்கிற எதனால வேணாலும் நீங்கள் இணைஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லையை வந்து நிர்ணயம் செய்ய ஒரு ராட்க்ளிஃப் ப்ரவுன் அப்படிங்கிற வந்து வராரு. சரிங்களா? பார்த்தீங்கன்னா எல்லை நிர்ணய ஆணையம் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இருக்க எல்லை கோட்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ராட்க்ளிஃப் கோடுகள்னு சொல்லுவாங்க. இந்தியா எல்லை கோடு என்ன சொல்லுவாங்கன்னா ராட்க்ளிஃப் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம 1947 தீர்மானம் வந்து நிறைவேற்றுவாங்க. எங்க இந்த இதை வந்து ஏற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறனால இந்தியாவோட விடுதலைக்கான தீர்மானத்தை இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் வந்து நிறைவேற்றுவாங்க. எப்போ அப்படின்னா 1947 ஜூலை 18 இங்கிலாந்து நாடாளுமன்றம் முக்கியம். இங்கிலாந்து நாடாளுமன்றம் நிறைவேற்றியது. சரிங்களா? இந்திய விடுதலை சட்டத்தை. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் என்ற 2 நாடுகள் பிரிக்கப்பட்டு 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியாவுக்கு விடுதலை வழங்கப்பட்டது. சுதந்திரம் வழங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஸோ சுதந்திரம் அடைந்த பொழுது காந்தியடிகள் எங்க இருந்தாருன்னா நவஹாலிங்கிற இடத்துல இருந்திருப்பாரு. அது கிழக்கு வங்காளம். சரிங்களா? காந்தியடிகள் வந்து எங்க இருந்தார் அப்படிங்கிறது முக்கியம். கிழக்கு வங்காளம். சரிங்களா?
ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய கிருபால்னி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியாவிற்கான அழிவின் தினம், அதாவது துயரம் மற்றும் இந்தியாவிற்கான அழிவின் தினம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஆகஸ்ட் 14 அப்போ பாகிஸ்தான் அவங்க வந்து பிரிஞ்சிருப்பாங்க. சரிங்களா, நமக்கு நள்ளிரவில் வழங்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. சரி, ஸோ இதான் இந்தியா சுதந்திரம் அப்படிங்கிறது பிரிவினைக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ இப்படி தான், அதாவது பார்த்தீங்கன்னா 1905 வங்க பிரிவினை, அதாவது இந்தியாவில் இருந்த இந்துக்களையும் முஸ்லீம்களையும் நீங்கள் தனித்தனியாக பிரிக்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வங்க பிரிவினை வந்து ஆரம்பிச்சது 1905. சரிங்களா, அப்போ இந்துக்களும் முஸ்லீம்களும் ரொம்ப ஒற்றுமையாக இருந்தாங்க. அவங்கள எவ்வாறு தன்னுடைய சூழ்ச்சியின் மூலமா இரு நாடுகளா வந்து பிரிச்சு விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறதான் நம்ம இந்திய சுதந்திரம். சரிங்களா, இந்தியா சுதந்திரமே சொல்ல முடியாது. ஆக்சுவலா இந்தியாவோட பிரிவினைன்னு தான் நம்ம இதெல்லாம் சொல்லணும். ஏன்னா ஒற்றுமையா இருந்த இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிச்சுட்டு தான் போனாங்க ஆங்கிலேயர்கள். சரிங்களா, ஆனா அந்த அவங்க பிரிச்சுட்டு போனது இன்னைக்கு வரைக்கும் பெரிய பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. இங்க இருக்கிற இந்துக்களையும் முஸ்லீம்களையும் ஒரு சகோதரராகவும் சகோதரியாகவும் பார்க்கறது இல்லை, எதிரியாக தான் பார்க்குற அளவுக்கு தான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை வந்து இருக்கு. ஆட்சியாளர்களும் அப்படிதான் இருக்காங்க. சரிங்களா, படித்த நம்மளாவது அப்படி இருக்க வேணாம். என்னைக்கு வெறுப்புணர்வு வந்து யாரும் பரப்புறதுனால இது நடந்துராது. சரிங்களா, அது மாதிரி நம்ம எல்லாமே ஒற்றுமையா இருந்த ஒரு நாடு அது. ஸோ அது வந்து 1945 தான் சொல்றேன். அதனால தான் வந்து கிருபால்னி வந்து சொல்லியிருப்பாங்க, துயரம் மற்றும் இந்தியாவிற்கான அழிவின் தினம் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம வந்து பிரிவினை தான் அன்னைக்கு நடந்தது, நமக்கு சுதந்திரம் கிடைக்கல, அதை கொண்டாடுறதே ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிறதா அது. சரிங்களா, ஓகே. அதுக்கு வந்து ஜின்னா வந்து பிரிவினைக்கு வந்து முக்கிய காரணமாக வந்திருப்பாரு. அதுக்கு காரணம் வந்து சில தீர்மானங்களை வந்து காங்கிரஸ் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் போனதும் கூட தான். சரிங்களா, ஜின்னா மேலேயும் முழுக்க முழுக்க தவற சொல்ல முடியாது. அவரும் பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவராக கூட ஒரு சில நாட்கள் இருந்திருந்தாரு. ஸோ அவர் தன்னுடைய முடிவெல்லாம் மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்றாரு, கண்டிப்பா தனிநாடு கோரிக்கை வேணும் முஸ்லீம்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை இறங்குறாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் 1947 வந்து இந்த இந்திய விடுதலை அல்லது பிரிவினை சட்டம் வந்து இயற்றப்பட்டது. சரிங்களா, ஓகே. அதுக்கப்புறம் பிரிவினைக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா, பிரிவினைக்கு பின் அல்லது சுதந்திரத்துக்கு பின் இப்படி ஒன்று வச்சுக்கலாம் நம்ம. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பிரிவினைக்கு அப்புறம் இந்த காலனி, அதாவது ஆங்கிலேய ஆட்சியில உருவாக்கப்பட்ட வகுப்புவாத பிரிவினை ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. சரிங்களா, ஸோ அதாவது இந்துக்களும் முஸ்லீம்களும் வந்து ஒன்றா இருக்க முடியாது, அந்த மாதிரிலாம் பண்ணி எப்படி தனியாக பிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் காந்தி வந்து இந்தியாவிலேயே தங்கிய இந்துக்கள் அதாவது முஸ்லீம்கள்லாம் இருந்தாங்கல்ல, அவங்களோட பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு காந்தியடிகள் பெரிய முயற்சி வந்து எடுத்தார். ஸோ ஆனா அந்த முயற்சியினால அவரே வந்து கொல்லப்பட்டார். எப்ப? 1948 ஜனவரி 30ஆம் நாள் வந்து அவரே வந்து படுகொலை செய்யப்படுறார். சரிங்களா, செய்யப்பட்டார். யாரு? காந்தியடி. அதாவது இங்க இருக்கிற முஸ்லிம்கள் மக்களும் வந்து இந்தியர்கள் தான். அவங்கள வந்து பிரிவினைக்கு அப்புறம் இருந்த மக்கள் வந்து ரொம்ப அவங்களோட சேஃப்டியை வந்து இந்திய அரசாங்கம் வந்து உறுதி செய்யணும், அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாதுங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து காந்தியடிகள் வந்து இருந்தார். ஸோ 1947 சுதந்திரம் அடைந்தப்ப நவகாலியில வந்து இருந்தாருன்னு சொன்னோம்ல காந்தியடிகள். ஸோ காந்தியடிகள் ஏன் நவகாலியில் இருந்தாருன்னா, அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, இந்துக்கள் முஸ்லீம் இஸ்லாமியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இடையில வந்து சண்டை போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த விஷயங்காக தான் அவர் அங்க இருந்திருப்பார் 1947. ஸோ அதுக்கப்புறம் இவர் இருந்தா வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கொல்றாங்க. சரிங்களா, ஸோ கொன்னவங்க பேரு உங்களுக்கு தெரியும், அதனால நம்ம அதெல்லாம் இங்க தேவையில்லை. அதனால கொல்லப்பட்டார், படுகொலை செய்யப்பட்டார்.
ஸோ அப்புறம் 1947ல் இந்த விடுதலைக்கு அப்புறம் சரிங்களா, ஆகஸ்ட் 15 விடுதலைக்கு அப்புறம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சுதேசி அரசுகள் வந்து இருந்தாங்க சரிங்களா. கிட்டத்தட்ட 565 சுதேசி அரசுகள் வந்து இருந்தாங்க சரிங்களா. ஸோ அவங்க ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சுதேசி அரசுகள் வந்து இந்தியா அல்லது பாகிஸ்தான் யாரு கூட வேணாலும் நீங்க வந்து இணைஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த சுதேசி அரசுகளை வந்து இணைக்கும் பணி வந்து யார் மேற்கொண்டார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சர்தார் வல்லபாய் பட்டேல். பட்டேல் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவை வந்து இங்கிருந்து சுதேசி அரசுகள் நீங்களாம் தனியாக செயல்பட வேணாம், அது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாட்டுக்கும் பாதுகாப்பு இல்லை, எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படலாம் அப்படின்னு சொல்லி சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து சொல்லியிருப்பாரு. அப்போ அவர் வந்து என்ன இருந்திருப்பாரு, உள்துறை அமைச்சராக இருந்திருப்பார். ஸோ முதல் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் யாருன்னா இவர் தான் சரிங்களா. உள்துறை அமைச்சராக இருந்திருப்பாரு சரிங்களா. இவர் என்ன பண்றாருன்னா இந்த சுதேசி அரசுகளை இணைக்கும் பணி மேற்கொள்றாரு. சுதேசி அரசுகளை இந்தியாவுடன் இணைக்கும் பணி. அவர் மேற்கொண்டாரு. ஸோ அதில் கிட்டத்தட்ட எல்லாருமே இணைஞ்சிடுறாங்க. ஒரு 3 சுதேசி அரசுகள் மட்டும் இணைய மறுக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர், ஜுனாகத் மற்றும் ஹைதராபாத். இவங்க 3 பேரும் என்னன்னா இணைய மறுக்கிறாங்க. மறுப்பு தெரிவிக்கிறாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இவங்கள எப்படி இணைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் எப்படி இணைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசுறாரு, பேச்சுவார்த்தை நடத்துறாரு வல்லபாய் பட்டேல். நாங்கள் முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்க மேல போர் நடவடிக்கை அல்லது காவல்துறை நடவடிக்கை வந்து ஈடுபடுத்துறாரு வல்லபாய் பட்டேல். ஸோ அதனால ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா ஒரு 48 மணி நேரம் காவல்துறை நடவடிக்கையினால அல்லது காவல் நடவடிக்கை மேற்கொண்டதுனால அவங்களும் வந்து இணைஞ்சிடுறாங்க சரிங்களா. அவங்களும் வந்து இணைஞ்சிடுறாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஜுனாகத்தும் அதுக்கப்புறம் இணைஞ்சிடுறாங்க. ஸோ காஷ்மீர் மட்டும் இணைய மறுக்கிறாங்க சரிங்களா. காஷ்மீர்ல அப்போ வந்து யார் அரசராக இருந்தாருன்னா இப்போ 1940 அந்த டைம்ல ராஜா ஹரிசிங். இதெல்லாம் கேட்டிருக்காங்க யார் அரசராக இருந்தார் சரிங்களா, ராஜா ஹரிசிங். ஸோ இவர் வந்து இணைய மறுக்கிறாரு. சொல்லுங்க. ஹைதராபாத் ஜூனாகத் இணைவு வந்து இந்த அளவுக்கு பிடிச்ச போதும் டீப் உள்ள போட்டு வேண்டாங்க. இந்து முஸ்லீம் வந்து பெரும்பான்மையா இருந்த பகுதி அதெல்லாம் தேவை. அதெல்லாம் நமக்கு தேவை. யார் இணைய மறுத்தாங்க அப்புறம் இணைஞ்சாங்க அவ்வளவுதான் தேவை நமக்கு. நீங்க குரூப் 4 எக்ஸாம் அதை நிறைய விஷயம் நீங்க படிக்கிறதுனால உங்களுக்கு ரீகால் பண்ண முடியாது ஷார்ட் டைம்ல. அதனால நீங்க வந்து ஜஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் தான் இங்க தேவை. நெக்ஸ்ட் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க காஷ்மீர் வந்து இணைய மறுக்கிறாங்க. காஷ்மீர் இணைய மறுத்ததுக்கு அப்புறம் பாகிஸ்தான்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா காஷ்மீர் மீது வந்து தாக்குதல் வந்து நடத்துறாங்க சரிங்களா. ஸோ அப்போ வந்து
இந்த மன்னர் ஹரிசிங் வந்து இந்தியாவோட ராணுவத்தோட உதவி வந்து நாடுறாரு. சரிங்களா? தாக்குதல். அப்ப ராஜா ஹரிசிங் வந்து என்ன பண்றாருன்னா இந்தியாவின் உதவியை நாடுறார். ஸோ இந்த டைம் வரும்போது தான் ஒரு கண்டிஷன் வந்து வைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா நீங்கள் வந்து இணையணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து வைக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சரத்து 370 வந்து உருவாக்கப்பட்டது. உதவி நாடுறாரு, அதுக்கப்புறம் போய் ஹெல்ப் பண்ணி பாதுகாத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரத்து 370 உருவாக்கப்பட்டது. சரிங்களா? நல்ல சிறப்பு அந்தஸ்துன்னு போட்டுக்கோங்க. சிறப்பு அந்தஸ்து வந்து வழங்கப்பட்டது சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 1949 சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இணைகிறாங்க. சரிங்களா? அந்த சிறப்பு அந்தஸ்து நடைமுறைக்கு வரும். அதுக்கப்புறம் இணைஞ்சிடலாம். சரி, ஓகே. ஸோ இந்த ஜுனாகத் இறந்தது தேதி வேணா போட்டுக்கோங்க. 1949 ஜனவரி 29. சரிங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த 3 பகுதிகளும் இணைஞ்சது. அதுக்கப்புறம் பிரெஞ்சு பகுதிகள். பிரெஞ்சு பகுதிகள் பார்த்தீங்கன்னா 1954 வந்து இணைகிறாங்க. சரிங்களா? ஸோ பிரெஞ்சு பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனம், சந்திரநாகூர் ஆகிய பகுதிகள்லாம் பிரெஞ்சு அரசுகிட்ட பேசி அனுமதியோட இங்கே வந்து இணைஞ்சிடறாங்க, இந்தியாவோட இணைகிறாங்க. சரிங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனம் மற்றும் சந்திரநாகூர் ஆகிய பகுதிகள் வந்து இணைக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்தது போர்ச்சுகீசியரோட பகுதிகள். 1961 போர்ச்சுகீசியரோட பகுதிகள் அவங்ககிட்ட பேசி அவங்கள வந்து 1961 ராணுவ நடவடிக்கை மூலமாக அந்த பகுதிகளை வந்து இந்திய அரசு வந்து இணைச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ இருந்த பகுதிகள் என்னென்ன பகுதிகள் பார்த்தீங்கன்னா கோவா, டையூ மற்றும் டாமன் ஆகிய பகுதிகள் வந்து இணைக்கப்பட்டது, போர்ச்சுகீசிய பகுதிகள். சரிங்களா? ஸோ அப்போ முதலாக இந்தியாவுக்கு வந்த ஐரோப்பியர் யாருனாலும் போர்ச்சுகீசியர் தான். கடைசியா இந்தியாவிலிருந்து வெளியேறிய போர்ச்சுகீசியர் யாருனாலும் சரி, ஐரோப்பியர் யாருனாலும் போர்ச்சுகீசியர்கள் தான். சரிங்களா? முதல்ல வந்த ஐரோப்பியர் யாருனாலும் போர்ச்சுகீசியர்கள் தான். வெளியேறிய கடைசி ஐரோப்பியர் யாருனாலும் போர்ச்சுகீசியர் தான். சரிங்களா? ஸோ இப்படிதான் இந்தியாவோட விடுதலை வந்து இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சில விஷயங்கள் இடையில வந்து படிக்கல. சரிங்களா? அந்த விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க, அதாவது இந்த புரட்சிகர தேசியவாதிகள்னு சொன்னோம். சரிங்களா? அந்த பகத்சிங் அவங்கள பத்தி. சரிங்களா? அதில் முக்கியமாக அந்த நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். பொது உடைமை கட்சிகள் பற்றி, மீரட் சதி வழக்கு. சரிங்களா? அந்த அப்புறம் காகோரி சதி வழக்கு. இந்த விஷயங்கள்லாம் நம்ம இன்னும் படிக்கல. கல்பனா தத் இவங்களை பற்றி, சூர்யா சென் இவங்களை பற்றி இன்னும் பார்க்கவே இல்லை. சரிங்களா? இவங்களை பற்றி நமக்கு அடுத்தது படிக்கணும். அதுக்கப்புறம்
சுபாஷ் சந்திர போஸ். சரிங்களா? சுபாஷ் சந்திர போஸோட இந்திய தேசிய ராணுவம், அதை பத்தி நம்ம வந்து இன்னும் பார்க்கல. சரிங்களா? ஸோ அந்த 2 விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம்னா நம்மளுடைய முழுமையாக இந்தியாவோட சுதந்திரத்தை அந்த அந்த நடவடிக்கை என்ன நடந்துச்சுங்கிறத வந்து படிச்சு முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த அந்த விஷயங்கள் பார்க்கலாம் இப்போ. ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இடதுசாரி இயக்கங்களின் பங்களிப்பு. சரிங்களா? அல்லது புரட்சிகர தேசியவாதிகள் காரணம்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ எப்படி மிதவாதிகள் தீவிரவாதிகள் சொல்லுவோமோ அந்த மாதிரி இவங்க புரட்சிகர தேசியவாதிகள்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? வரலாற்றில். ஸோ அவங்களை பற்றி தான் பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக புரட்சிகர தேசியவாதிகள் பார்த்தீங்கன்னா 1920 காங்கிரஸ் கட்சியில இடதுசாரி சித்தாந்தம் கொண்டவர்கள் தான். சரிங்களா? இடதுசாரி சித்தாந்தம்னா அதாவது சில விஷயங்கள் வேண்டாம். அப்ப இருந்த இடதுசாரிகள் வந்து தீவிரமா இருப்பாங்க. அதாவது என்ன அவங்க யாராச்சும் மேல குண்டு போடுறது, தாக்குதல் நடத்துறது, அந்த மாதிரி ரொம்ப தீவிரமான புரட்சிகர விஷயங்களை வந்து செய்வாங்க. ஸோ அதனால அந்த மாதிரியும் சில பேர் வந்து 1920 காங்கிரஸ்ல இருந்து இருந்தாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்தவங்கல இருந்து சில பேர் வந்து பிரிஞ்சுதான் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ முக்கியமா இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய பொதுவுடைமை கட்சின்னு சொல்லக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, எம்.என். ராய், அதுக்கப்புறம் முகர்ஜி, ஆச்சாரியா, இந்த மாதிரி நிறைய தலைவர்கள்லாம் இருப்பாங்க. சரிங்களா? இவங்கெல்லாம் உஸ்பெகிஸ்தான்ல தஸ்கான்ல சோவியத் யூனியனிலும் 1920 அக்டோபர் மாதத்திலும் உருவாக்கப்பட்டது. ஸோ எப்ப இந்த பொதுவுடைமை கட்சி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? எங்க உருவாக்கப்பட்டது அப்படின்னா பொதுவுடைமை கட்சி தான் இந்த புரட்சிகர தேசியவாதிகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கட்சியா இருந்திருக்கும். ஸோ அதனால இப்போ அந்த கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்றோம்ல, இந்திய கட்சி எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1920 அக்டோபர். ஸோ எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான், அங்க இருக்கிற தாஸ்கன். சரிங்களா? தாஸ்கன்ல தான் வந்து உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் மறுபடியும் ரஷ்யாவில் வந்து பண்ணாங்க. பின்னர் சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யான்னு சொல்லுவாங்க. சோவியத் யூனியன்ல உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எங்க உருவாக்குனாங்கன்னா உஸ்பெகிஸ்தான்ல தஸ்கான்ல. சரிங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் 1921 இந்த புரட்சிகர தேசியவாத குழு வந்து பார்த்தீங்கன்னா பெஷாவர்னா இந்தியாவோட பகுதி தான். அப்போ இருந்த ஒருங்கிணைந்த இந்தியாவோட பகுதியாக தான் இருந்துச்சு. சரிங்களா? பெஷாவருக்கு வந்தாங்க. சரிங்களா? ஸோ இவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகள்லாம் போடுறாங்க. ஏன்னா ஆக்சுவலாக அந்த சோவியத் யூனியனும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. சரிங்களா? யாரு? சொல்லுங்க சார். பொதுவுடைமை கட்சி வந்து 1917 ரஷ்ய புரட்சியின் விளைவால ஏற்பட்டதுன்னு போட்டிருக்காங்க சார். நான் சொல்றது இந்திய பொதுவுடைமை கட்சி, நீங்க சொல்றது ஜெனரலா ஒரு பொதுவுடைமை கட்சி. அதாவது உலக நாடுகள்ல ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இருந்துச்சு. சரிங்களா? அந்த கட்சி தான் நீங்க சொன்னது அப்ப உருவாக்கப்பட்டது. சோவியத் யூனியன்ல எல்லாம் ஓகே இருந்தது. சார். இல்லைங்க சார், அது இந்திய பொதுவுடைமை கட்சி அதுக்கப்புறம் ரஷ்யாவில் வருவாங்க சார். ரஷ்யாலையும் கொண்டு வந்திருப்பாங்க அது. ஓகே. சரிங்களா?
அதுக்கப்புறம் தான் அந்த குழுக்கள் இந்தியாவை சேர்ந்த அதாவது இந்தியால இருந்த தலைவர்கள் தான் வந்து இங்க உஸ்பெகிஸ்தான்லயும் பின்னர் அதுக்கப்புறம் சோவியத் யூனியன்ல அங்கெல்லாம் போயிட்டு உருவாக்கி அதுக்கப்புறம் தான் பெஷாவருக்கே அந்த குழுவே வந்திருக்கும். சரிங்களா? அவங்க மேல நிறைய சதி வழக்குகள் போடுவாங்க. சரிங்களா? சாரி சாரி. இந்த பொதுவுடைமை கட்சி வந்து பாத்தீங்கன்னா இந்திய பொதுவுடைமை கட்சியில அங்கிருந்த பொதுவுடைமை கட்சி தான். சரிங்களா? மொத்தமா உலக நாடுகள்ல உருவாக்கப்பட்ட பொதுவுடைமை கட்சி தான். மாத்தி எடுத்துக்கோங்க. இந்தியால வந்து 1922 ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் அந்த ரஷ்ய புரட்சியோட தாக்கத்தால பொதுவுடைமை கட்சி உருவாயிருக்கும். பட் ஆனா உருவாக்கப்பட்டது 1920 தான். உருவாக்கி அதோட அந்த குழு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்திருப்பாங்க. 1921 பெஷாவருக்கு வருவாங்க. ஆனா பெஷாவருக்கு வந்த உடனே ஆங்கிலேயர் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க மேல ஒரு சதி வழக்கு போட்டு அவங்களை வந்து கைது செஞ்சுருவாங்க. ஏன்னா இந்த சோவியத் புரட்சின்னு சொல்றீங்க பாத்தீங்களா, ரஷ்ய புரட்சி. இந்த ரஷ்ய புரட்சி வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு எதிராக நடந்திருக்கும்னா இந்த ஆங்கிலேயருக்கு எதிராக தான் ரஷ்யால வந்து நடந்திருக்கும். சரிங்களா? சப்போஸ் இவங்க இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா இந்தியாலயும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துரும் அப்படின்னு பயப்பட்டுதான் இவங்க மேல 1922ல என்ன பண்றாங்கன்னா பெஷாவர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லி ஒண்ணு போட்டு மைக் ஆஃப் பண்ணுது. பெஷாவர் டவுட்ஸ்னா பெஷாவர் சதி வழக்க வந்து இவங்க மேல தொடரப்படுது. சரிங்களா? யாரு? இந்த அந்த உலக புரட்சி உலக பொதுவுடைமை கட்சின்னு சொல்லலாம் அல்லது சோவியத் பொதுவுடைமை கட்சின்னு சொல்லலாம். அவங்க மேல இந்த வழக்க வந்து போடுறாங்க. சரி, இந்தியாலயும் அந்த மாதிரி ஒரு பொதுவுடைமை கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க அல்லது புரட்சிகர அந்த தேசியவாத குழுக்கள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்க நடந்த புரட்சி மாதிரி சோவியத் யூனியன்ல இல்ல அங்கெல்லாம் நடந்த புரட்சி மாதிரி இந்தியாவிலையும் வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லி பயப்பட்ட ஆங்கிலேயர்கள் இவங்க மேல சதி வழக்க வந்து போடுறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பெஷாவர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது கான்பூர் சதி வழக்கு. இது எந்த வருஷம்னா 1924. எப்படி அந்த ரஷ்யாவுல வந்து ஆரம்பிச்ச அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி அல்லது போல்ஸ்விசம் சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு பேரே போல்ஸ்விசம் சொல்லுவாங்க. இந்தியால வந்து வந்துருச்சுன்னா இந்தியால வந்து ரொம்ப பெரிய நமக்கு எதிர்ப்பு கிளம்பிரும், ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பு கிளம்பிரும் பயப்பட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அரசியல் புரட்சிகர தேசியவாதத்தை வந்து நசுக்கிற மாதிரி 1924ல இந்த கான்பூர் சதி வழக்கு போடுறாங்க. சரிங்களா? கான்பூர் சதி வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த இந்திய தண்டனை சட்டம் இந்திய தண்டனை சட்டம் 121A அந்த பிரிவின்படி வழக்கு வந்து தொடரப்பட்டது. சரிங்களா? இதுல கிட்டத்தட்ட 13 தலைவர்கள் வந்து இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த 13 தலைவர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க. சரிங்களா? ஸோ அதில் முக்கியமா முசாஃபர் அகமது, சௌகத் உஸ்மானி, நளினி குப்தா, அதுக்கப்புறம் எஸ்ஏ டாங்கே. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஆண்டு சிறை வந்து விதிக்கப்பட்டது. சிறை தண்டனை வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இதுல கைது செய்யப்பட்டவர்களுக்கு கம்யூனிஸ்ட் பாதுகாப்பு குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு வந்து உருவாக்குறாங்க. சரிங்களா?
கம்யூனிஸ்ட் பாதுகாப்பு புல என்ன பண்றாங்கன்னா, இவங்க மேல இருக்க இந்த குற்றங்களை வந்து தடுக்க அல்லது மேல்முறையீடு செய்வதற்கு இவங்களுக்கு வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்வதற்கு கம்யூனிஸ்ட் பாதுகாப்பு குழு வந்து உருவாக்கப்பட்டது. சரிங்களா? சட்ட நடவடிக்கைக்காகன்னு போட்டுருக்காங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் ஹெட்டிங் என்ன பார்த்துக்கோங்க, இந்தியாவில் எப்படி கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது. ஸோ 1925ல் கான்பூர்ல ஒரு மாநாடு வந்து நடந்திருக்கும். சரிங்களா? அந்த மாநாட்டில் நடந்த தீர்மானங்கள்லாம் பேஸ் பண்ணி 1925 டிசம்பர் 26ஆம் தேதி பம்பாய், மும்பை வந்து தலைமையிடமாக கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சிங்காரவேலர் வந்து ரொம்ப முக்கியமான பங்காற்றிருப்பாரு அந்த 1925 கான்பூர் மாநாட்டுக்கு. சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்கலாம். சரிங்களா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ திரும்ப திரும்ப கேட்குறது. ஸோ எந்த வருஷம் 1925 போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ 1925ல் கான்பூர் மாநாடு. இது என்ன மாநாடுனா அகில இந்திய பொதுவுடைமை மாநாடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் விளைவாக 1925 டிசம்பர் 26 பம்பாய் வந்து தலைமையிடமாக வைத்து இந்த பொதுவுடைமை கட்சி, இந்திய பொதுவுடைமை கட்சி அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். இந்திய பொதுவுடைமை கட்சி அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி. நிறுவப்பட்டதுன்னு சொல்லுவாங்க அல்லது முறைப்படி ஆரம்பிக்கப்பட்டது. சரிங்களா? அதில் முக்கியமா தமிழகத்தை சார்ந்த எம் சிங்காரவேலர் முக்கிய பங்காற்றியிருப்பார். சரிங்களா? இதெல்லாம் இந்த 1925 காங்கிரஸ் மாநாட்டில் என்ன பண்ணியிருப்பார்னா, தலைமை உரை அவர் தான் ஆற்றிருப்பார். தலைமை உரை ஆற்றினார். காங்கிரஸ் மாநாடுல சாரி தப்பா சொல்லிட்டேன். இந்த கான்பூர் நடந்த கம்யூனிஸ்ட் மாநாடு. சரிங்களா? கான்பூர் மாநாடு. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி இதை தொடர்ந்து இந்தியாவில் வந்து ஒரு பொதுவுடைமை கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருவரும் சரி, தொழிலாளர்கள், விவசாயிகள், இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்பினரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒவ்வொரு தங்களுக்கு தேவையான அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியை வந்து நியமிக்கிறாங்க. அந்த மாதிரி 1928ல் அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி நிறுவப்படுது.
சரிங்களா? ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி கட்சி தொடங்கி இவங்க முன்னேற்றத்தை தடுப்பதற்காக ஆங்கிலேய அரசு என்ன பண்றாங்கன்னா 1929ல் மீரட் சதிவிலக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல போடுறாங்க. முன்னேற்றத்தை தடுப்பதற்காக பண்றாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 1935ல் கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை என்ன பண்றாருன்னா, யாருன்னா பிசி ஜோஷி அவர்கள் என்ன பண்றாருன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை காங்கிரஸோடு இணைக்கிறார். சரிங்களா? ரொம்ப முக்கியமான வருஷம், முக்கியமான ஒரு இது. சரிங்களா? எந்த வருஷம் காங்கிரஸோட இணைக்கப்பட்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அதுக்கப்புறம் இது வந்து டிஎன்பிசியில கேட்ட கொஸ்டின். சரிங்களா? கம்யூனிசத்தின் தலைமை குரு அப்படின்னு யார் சொல்றோம்னா ஜவஹர்லால் நேரு தான். சரிங்களா? கம்யூனிசத்தின் தலைமை குரு யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது ஒவ்வொரு தலைவர்கள் பற்றி என்னென்ன பண்ணாங்க. ஸோ இந்த புரட்சிகர தேசியவாத குழுவில் இருந்த தலைவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மீரட் சதிவிலக்கு 1929 அதுலேயும் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் நடந்தது அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காகோரி சதிவிலக்கு, இந்த புரட்சிகர தேசியவாதிகள் நடத்தப்பட்ட காகோரி சதிவிலக்கு, பகத்சிங் அவங்களெல்லாம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இது வந்து அவ்வளோதான் பொது உடைமை கட்சி. அதுக்கப்புறம் அந்த பொது உடைமை கட்சியில் இருந்த தலைவர்கள் வந்து முக்கியமாக என்ன பண்ணாங்க அவங்கள பற்றி ஒன்று. சரிங்களா? ஃபஸ்ட்டு எம் சிங்காரவேலர். இவர் எங்க பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1860 பிப்ரவரி 18 மெட்ராஸ்ல தான் பிறந்தார். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் காங்கிரஸில் தான் இருந்திருப்பார். சரிங்களா? இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் தான் இருந்தார். சரிங்களா? அதுக்கப்புறம் இளமை காலத்தில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா புத்த மதத்தை தழுவினார். சரிங்களா? புத்த மதத்தை தழுவினார். அதுக்கப்புறம் திருவி கல்யாண சுந்தரம் சொல்லுடைய திருவிக அவர்களோடு இணைந்து தென்னிந்தியாவில் பல தொழிற்சங்கங்களை நிறுவுறாங்க. சிங்காரவேலரும் திருவிகாவும் இணைந்து என்ன பண்றாங்க, தென்னிந்தியாவில் பல தொழிற்சங்கங்களை வந்து நிறுவுறாங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்கறது 1923 மே மாதம் முதல் நாள் மே 1ஆம் தேதி மே தினம் அல்லது தொழிலாளர் தினத்தை கொண்டாடுறார். சரிங்களா? ஸோ முதலாக மே தினம் வந்து எப்போ கொண்டாடப்பட்டதுன்னா 1923 தான். யாரால் கொண்டாடப்படுதுன்னா சிங்காரவேலர் அவர்கள் தான். சரிங்களா?
ஸோ இவர் நடத்திய பத்திரிகை பார்த்தீங்கன்னா தொழிலாளன் அப்படிங்கிற பத்திரிகை வந்து இவர் நடத்தியிருப்பார். சரிங்களா? ஸோ இவர் தான் சிங்காளர் பற்றி முக்கியமான பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ எதை பற்றி பார்க்க போனோம்னா இந்த மீரட் சதிவிலக்கு. சரிங்களா? இது தொடரப்பட்டதுன்னு சொல்றோம்ல, அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த மீரட் சதி வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சதி வழக்குன்னு சொல்லுவாங்க. சதி வழக்குகளே மிகப்பெரிய சதி வழக்குன்னா இந்த மீரட் சதி வழக்கு தான். சரிங்களா? 1929 இருந்து 39 வரைக்கும் ஏற்பட்ட அந்த பொருளாதார மந்த நிலை இதெல்லாம் நடந்துச்சு. சரிங்களா? இதனை எதிர்த்து தான் பல்வேறு இடங்கள்ல இந்த தொழிலாளர்கள் வந்து வேலை நிறுத்தம் மாதிரிலாம் நடந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி 1927ல தொடங்கி 29 வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய தொழிலாளர்கள் வந்து வேலை நிறுத்தம் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. சரிங்களா? 1927ல காரக்பூர் ரயில்வேலையும், 1928 லூலுவா ரயில்வே பணிமனை, மறுபடியும் 28ல துப்புரவு பணியாளர்கள் கல்கத்தாலையும், அதே மாதிரி 1929ல சனல் ஆலை போராட்டம் வங்காளத்திலையும், அதே மாதிரி 1928ல பொன்மலை ரயில்வே பணிமனை திருச்சி அங்கேயும் வந்து போராட்டம். இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் வந்து இருந்திருக்கும். சரிங்களா? இது எல்லாத்தையும் அடக்க ஆங்கிலேய அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் தகராறுகள் சட்டம், அப்புறம் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற அந்த சட்டங்களை வந்து இயற்றி அப்ப நடந்த போராட்டத்தை ஒடுக்குறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி போராட்டத்தை ஒடுக்குனதுக்கு அப்புறம் 1929ல புரட்சிகர தேசியவாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயக்கத்தை வந்து இருக்கக்கூடாது, கம்யூனிஸ்ட் இருந்தாதான் நீங்க போராடுறீங்க தொழிலாளர்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 32 செயல்பாட்டாளர்கள் மேல கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த 32 முக்கியமான செயல்பாட்டாளர்கள் மீது கைது செய்து அவங்க மேல வழக்கு வந்து தொடரப்படுது. சரிங்களா? அதுல முக்கியமா பிரிட்டன் கம்யூனிஸ்ட் கட்சி, எப்படி கம்யூனிஸ்ட் கட்சி ரஷ்யா அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலும் இருந்தது, அது மாதிரி பிரிட்டன்லயும் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்துச்சு. அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த 3 பேர் சரிங்களா வராங்க. அவங்களும் மேலேயும் என்ன பண்றாங்க, கைது செய்யறாங்க. சரிங்களா? ஸோ இதனால இவங்க மேலேயும் இந்திய தண்டனை சட்டம் 1870 121A அந்த பிரிவுக்கெல்லாம் இவங்க மேலேயும் குற்றம் வந்து சாட்டப்படுது. சரிங்களா? இதனால இங்க நடந்த விசாரணை பார்த்தீங்கன்னா மீரட்ல வந்து நடக்கிறாங்க. அதாவது இந்த இவங்க மேல தொடரப்பட்ட வழக்குக்கான விசாரணை எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீரட்ல. ஸோ ஆக்சுவலா அவங்க பம்பாயில தான் நடத்துறதுக்கு பம்பாயில தான் கைது செஞ்சாங்க. ஆனா பம்பாயில வந்து நடத்தல. ஏன்னா பம்பாயில நடத்தினா அவங்க நிறைய பேர் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் வருவாங்க அல்லது சலுகை வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பம்பாயில் நடத்தாம மீரட்டுக்கு வந்து அதை கொண்டு போறாங்க. அதனாலதான் நம்ம மீரட் சதி வழக்குன்னே சொல்றோம். சரிங்களா? ஸோ அதுல முக்கியமா வழக்குல கைது செய்யப்பட்ட முக்கியமான தலைவர்கள் பார்த்தீங்கன்னா KF நரிமன் மற்றும் MC சக்லா அப்படின்னு 2 பேர் இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் இதற்கு வாதாடுறாங்க. கைது செய்யப்பட்டவர்களுக்காக பாதுகாப்பதற்காக வாதாடுறாங்க. அதுக்கப்புறம் தேசிய மீரட் சிறைவாசிகள் பாதுகாப்பு குழு உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய போடுறாங்க. ஸோ அதை பற்றி தான் இதில் ஃபுல்லாமே இருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவை அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு இந்த மீரட் சதி வழக்குக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1920ல இருந்து இந்த 29, 30 அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட பொருளாதார மந்த நிலை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் மந்த நிலை, அதை எதிர்த்து தொழிலாளர்கள் வந்து உழைப்பாளிகள் வந்து போராட்டம் வந்து நடத்துறாங்க. அதில் என்னென்ன போராட்டங்கள்னா 1927 காரக்பூர் ரயில்வே பணிமனை, 1928 லில்லுவா ரயில்வே பணிமனை போராட்டம், அதுக்கப்புறம் 1928 திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனை போராட்டம். 1930
28 கல்கத்தால துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் 28ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 28ல பம்பாய் ஜவுளி தொழிலாளர் போராட்டம். அதுக்கப்புறம் 1929ல வங்காள சணல் ஆலை தொழிலாளர் போராட்டம். இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் நடந்துட்டு சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையும் வந்து அடக்க ஆங்கிலேய அரசு மேற்கொண்டதான் இந்த மீரட் சதி வழக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் 2 சட்டங்கள் போடுறாங்க 1928ல. ஒன்று பார்த்தீங்கன்னா தொழில் தகராறுகள் சட்டம். ஸோ அதே வருஷம் பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா. இந்த மாதிரி கொண்டு வராங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்து அந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களை பாதுகாக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் போராடினா பொதுமக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், அது பாதிக்கப்படும் சொல்லிட்டு அந்த பொய்யான ஒரு சட்டம் போட்டு அதன் அடிப்படையில் 1929ல் கிட்டத்தட்ட 32 கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த முன்னோடி செயல்பாட்டாளர்கள் இது என்ன பண்றாங்கன்னா கைது செய்யறாங்க. கைது செஞ்சு வழக்கு தொடரப்படுகிறது சரிங்களா. ஸோ அதில் முக்கியமாக இந்த பிரிட்டன் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவங்களையும் கைது செய்கிறாங்க. அவங்க பேர் என்னன்னா பிலிப் ஸ்ப்ராட், பான் பிராட்லி, மூணாவதா லெஸ்டர் ஹட்டிசன் சரிங்களா. இந்த 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவங்க. இவங்களையும் என்ன பண்ணுறாங்க இங்கே இந்தியாவில் கைது செய்கிறாங்க சரிங்களா. இவர்கள் மீது 1870 இந்திய தண்டனை சட்டம், 121A பிரிவின் கீழ் வழக்கு தொடரப்படுகிறது. ஆக்சுவலாக இந்திய தண்டனை சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1860 தான் கொண்டு வந்தாங்க. இந்த பிரிவு கொண்டு வந்தது வந்து 1870 சரிங்களா. இந்திய தண்டனை சட்டம் பிரிவு அந்த 121A வந்து கொண்டு வந்து 1870. அதனால தான் இந்திய தண்டனை சட்டம் 1870ன்னு சொல்றோம். ஆனால் ஜென்ரலாக ஐபிசி இந்தியன் பீனல் கூட இந்திய தண்டனை சட்டம் கொண்டு வந்ததுன்னா 1860 சரிங்களா. இப்போ எல்லாமே பேர் மாற்றிட்டாங்க சரிங்களா. கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கும்போது தெரியும் இதெல்லாமே பேர் மாற்றிட்டாங்க. ஓகே. ஸோ இதற்கான விசாரணை வந்து மீரட்டில் கொண்டு போய் நடத்துகிறாங்க சரிங்களா. முக்கியமான அந்த வழக்கறிஞர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக வந்தது KF நாரிமன் அண்ட் MC சக்லா. இவங்க 2 பேர் தான் முக்கியமான வழக்கறிஞர்கள் இந்த கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஆதரவாக வாதாடினாங்க சரிங்களா. சொல்லுங்க. இந்திய தண்டனை சட்டம் இந்திய தண்டனை சட்டம் 1870 புரியலைங்க ஜெகதீஷ். 1870 தான் இல்ல. 1870ல இந்த 121 அப்படிங்கிற பிரிவு வந்து கொண்டு வந்தாங்க. மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் கேட்டு மைக் ஆஃப் பண்ணுங்க, நான் சொல்றேன். அது பார்த்தீங்கன்னா 1870ல இந்த 121Aன்னு கொண்டு வந்தாங்க. புரியுதுங்களா. ஆனா இந்திய தண்டனை சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 1860 தான்.
இந்த 121ஏங்கிற பிரிவு கொண்டு வந்து 1870ல. ஓகே. சரிங்களா? கேஎஃப் நரிமன் மற்றும் எம்சி சக்லா அப்படிங்கிற வழக்கறிஞர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஆதரவாக வாதாடுறாங்க. சரிங்களா? ஓகே. இவங்களுக்காக மீரட் தேசிய மீரட் சரிங்களா தேசிய மீரட் சிறைவாசிகள் பாதுகாப்பு குழு உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இவங்க மேல இந்தியாவில் வந்து ஆங்கிலேய அரசை கலைப்பதற்காக சதி திட்டம் தீட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கடுமையான சிறை தண்டனை வந்து வழங்கப்பட்டது 27 பேருக்கு. இதுல கைது செய்யப்பட்டது 27 பேருக்கு என்ன பண்றாங்க, இந்தியாவில் வந்து ஆங்கில அரசை கலைப்பதற்கான சதி திட்டம் தீட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான தண்டனை வந்து விதிக்கப்பட்டது. சரிங்களா? நீதிமன்றம் தண்டனை வந்து வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இந்த தீர்ப்புக்கு எதிராக நிறைய இடங்கள்ல புரட்சி வந்து வெடிக்குது. இங்கிலாந்தை சார்ந்த மூவரும் வந்து கைது செய்யப்பட்டதுனால, இந்த 3 பேரும் கைது செய்யப்பட்டதுனால இந்த வழக்கு வந்து சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெற்றது. சரிங்களா? சர்வதேசத்துல இருந்த அதாவது பெரிய பெரிய ஆளுகள்லாம் வந்து பண்றாங்க, இவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா ரோமன் ரோலாண்ட், அதுக்கப்புறம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், போன்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சர்வதேச அழுத்தத்தின் காரணமாக 1933 ஜூலை மாதம் தண்டனை வந்து உங்களுக்கு குறைக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த மீரட் சதி வழக்கு அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான சதி வழக்கு. இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதை தொடர்ந்து நடைபெற்ற போராட்டங்கள் வந்து எந்தெந்த வருஷம் நடந்ததுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான வழக்கறிஞர்கள் யார் 2 பேர். சரிங்களா? அதுக்கப்புறம் தேசிய மீரட் சிறைவாசிகள் பாதுகாப்பு குழு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப தொழில் தகராறுகள் சட்டம் எந்த வருஷம் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம கிளாஸ் இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காகோரி சதி வழக்கு, பகத்சிங் அவர்களோட செயல்பாடுகள், கல்பனா தத்து, சூர்யா சென்னு, சரிங்களா, இவங்க 4 பேர் இருக்காங்க. சரிங்களா? இவங்க 4 பேர் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா?